ஹாய் வணக்கம் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படி பட்டான் எம்பெருமான் ஈசன் கதம்பவன காடாக இருந்த மதுரை மாநகரம் மதுரை மீனாட்சி அம்மனின் ஆட்சி பீடமாக இன்றளவும் பெருமையுடன் பேசப்படுகிறது. ஒரு சமயம் எம்பெருமான் தனது பக்தியை நிரூபிப்பதற்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். அது என்னன்னா, பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் யமுனை ஆற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஊரே வெள்ளப்பெருக்காடாக மாற இருந்த விபரீதத்தை தடுப்பதற்காக பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து அந்த வெள்ளப்பெருக்கெடுப்பை தடுப்பதற்காக அணையை போடுவதற்கு ஆணையிடுகிறார். அனைவரும் ஒவ்வொருத்தராக ஒரு வீட்டிற்கு ஒருத்தர் அந்த பணியை செய்ய முற்படுகிறார். அந்த மாநகரிலே வசித்து வந்த ஒரு முதிய பெண்மணி, நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாதே, மண் சுமக்க முடியாதே, முதுமையாகிவிட்டதே என்று கவலை கொள்கிறார். ஒரு ஆளை வேலைக்கு வைத்தாலும் அவருக்கு கூலி கொடுக்க அந்த பெண்ணால் இயலவில்லை. மிகுந்த வருத்தத்தோடு எம்பெருமான் ஈசனிடம் முறையிடுகிறார். ஈசனே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே என்று வருத்தம் கொள்கிறார். எம்பெருமான் ஈசன் பணியாளாக அந்த பெண்ணின் வீட்டின் முன் நின்று அம்மா என்று அழைக்கிறார். ஓடி வந்து பார்த்த பெண்மணி, என்னப்பா வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஈசன், உங்களுக்கு பதில் நான் மண் சுமக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் கூலி அப்படி என்று கேட்கிறார். உடனே அந்த பெண்மணி, என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு தருவதற்கு என்று கூறுகிறார். ஏன் இல்லை, தாங்கள் தான் பிட்டு அருமையாக செய்வீர்களே, அது கொடுத்தால் போதும் என்று எம்பெருமான் ஈசன் வயிறு முட்டை புட்டை ரொம்ப ரசித்து உண்கிறார். யமுனை ஆற்றங்கரையோரம் சென்று எந்த வேலையும் செய்யாமல் பிட்டு சாப்பிட்ட களைப்போட மரத்தடியில் உறங்கி விடுகிறார். அந்த சமயம் பார்த்து வந்த பாண்டிய மன்னன், வேலை செய்யாமல் உறங்குகிறாயா என்று பிரம்பை எடுத்து சிவபெருமானின் முதுகில் ஓங்கி அடிக்கிறார். அவர் அடித்த அடி அனைவரின் முதுகிலும் வலி ஏற்படுகிறது. எம்பெருமான் ஈசனின்